கடவுளுக்கு படைக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். சாப்பிட்ட பின் எந்தவொரு பொருளையும் மீதி வைத்து கடவுளுக்கு படைக்கக்கூடாது. எச்சில் படாத பொருள்களை மட்டுமே கடவுளுக்கு படையலாக வைக்க வேண்டும். அந்த வகையில் எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் வாழைப்பழம் மட்டும் எதற்காக கடவுளுக்கு சிறப்பாக வைத்து வழிபடுகின்றனர் என்பதை பார்க்கலாம். வாழைப்பழங்கள் மற்ற எல்லா பழங்களைப் போலவே இயற்கையிலிருந்து விளைகிறது. வாழைப்பழம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு மதிப்புமிக்க ஊட்டச்சத்தின் மூலப்பொருளாகும். வாழைப்பழங்கள் கடவுளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டவை என்று சில கலாச்சாரங்களில், மத விழாக்கள் மற்றும் பிரசாதங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதால் தோன்றியது என்று கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு சிறப்பான காரணங்களை நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். இது பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த பழமாக இருந்தாலும் அதனை சாப்பிட்டுவிட்டு தூக்கி எறிந்துவிடுவர். தூக்கி எறியப்படும் பொருளிலிருந்து மீண்டும் முளைத்து பொருள் உருவாகும். ஆனால் வாழைப்பழத்தினை உரித்தாலோ அல்லது முழுமையாக வீசினாலும் கூட மீண்டும் முளைப்பதில்லை. நமது எச்சில் படாத பொருளான வாழைப்பழம் வாழை மரத்தின் வாழைக்கன்றிலிருந்து மட்டுமே வரும். மாம்பழம், பலாப்பழம் உள்ளிட்ட கொட்டை உள்ள பழங்கள் சாப்பிட்ட பின் தூர எறிந்தால் அதிலிருக்கும் கொட்டையானது விதையாக முளைத்து பொருளாக உருவாகிறது. ஆகையால் பிறவி மோட்சம் கிடைக்கவே கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம். ஆனால் வாழைப்பழத்தில் கொட்டை என்பது கிடையாது. இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது. ஆகையால் பிறவி மோட்சம் கிடைக்கவே கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம்.